கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது நமது கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சில பாடல்கள் இவருடைய பாடல் இடம்பெற்றுள்ளது. அது எந்த பாடல் என்றால், இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம் என்ற பாடல். இந்த பாடலை சகோதரி பாரதி பவுல் அவர்கள் முதலாக இசைத்தட்டில் பாடினார்கள். அவர்கள் பாடிய பிறகு இந்த பாடல் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இன்று வரை பாடப்பட்டு வருகிறது, போற்றப்பட்டு வருகிறது. அடுத்த பாடல் இவர்கள் எழுதிய அடுத்த பாடல் என்னவென்றால், அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் என்ற பாடல். இந்த பாடலை முதலாக காலம் சென்ற ஜிக்கி அவர்கள் இசைத்தட்டில் மிகவும் அருமையாக பாடியுள்ளார்கள். இப்பொழுதும் அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் என்ற பாடல்களை எந்த திருச்சபைக்கு போனாலும் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேக கிராமங்களில் இன்றும் இந்த பாடல் அன்பே பிரதானம் சகோதரர் அன்பே பிரதானம் என்ற பாடலை நாம் கேட்கலாம். அடுத்ததாக இவர்கள் எழுதியுள்ள மற்றொரு பாடல், காலமே தேவனை தேடு. கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த பாடலை ரெவரண்ட் சிபி ஞானமணி அவர்கள் ஆந்திராவில் ஊழியம் செய்யும் பொழுது எழுதிய பாடலாக இருந்ததினால் அந்த பாடலுக்கு அவர் தெலுங்கு வார்த்தையை போட்டிருப்பார்கள். தெலுங்கு வார்த்தையை போட்டிருப்பார்கள். காலமே தேவிச்சி அந்த பாடல் தெலுங்கு அந்த வார்த்தை இருக்கும், காலமே தேவிச்சி. அந்த பாடலை முதலாக டி.ஏ. கல்யாணம் அவருடைய இசையமைப்பில் காலம் சென்ற சகோதரி ஏ.பி. கோமலா அவர்கள் இந்த பாடலை மிகவும் அருமையாக பாடியிருக்கிறார்கள். அதன் பின்பு இந்த பாடல் இன்று வரை பிரபலமாக எல்லா திருச்சபையிலும் பாடப்பட்டு வருகிறது. இப்படி அருமையான பாடல்களை எழுதிய சிபி ஞானமணி ஐயா அவருடைய நினைவிடத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்னும் அநேகருடைய நினைவிடங்களை நான் தேடி சென்று நம்முடைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் கொண்டு செல்வதே என்னுடைய நோக்கமும் பிரயாசமும் ஆவலுமாக இருக்கிறது. நன்றி.